மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 8 பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 7 வரைக்கும் பார்த்துருந்தோம். அண்ட் அதே போல எக்ஸசைஸ் 7 வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு இல்லஸ்ட்ரேஷன் 8, 9 எக்ஸசைஸ் 8, 9 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, இல்லஸ்ட்ரேஷன் 7, இல்லஸ்ட்ரேஷன் 8 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனா இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இங்க ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் 7 பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் நமக்கு மேல அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் மட்டும் கண்டுபிடிச்சோம். ஆமாவா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 8 பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே கொடுக்கல. அதனால நமக்கு ஓப்பனிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனையும் க்ளோசிங்கான இன்ஃபர்மேஷனையும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ், ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ, க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ, அது இல்லாம ப்ராஃபிட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்பயும் நம்ம போடுற மாதிரி அதை ஃபாலோ பண்ண போறோம். பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேஷ். ஸோ கேஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அசெட். ஸோ அதாவது ரொக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரொக்கம் நமக்கு ஒரு வகையான சொத்து. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அசெட் சைடு போடுறோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ். ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அசெட். ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா அசெட் சைடு போடுறோம். தென் நெக்ஸ்ட் சன்ட்ரி டெப்டாஸ். ஸோ சன்ட்ரி டெப்டாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடனாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒருத்தருக்கு கொடுத்துருக்கோம், ஸோ ரிட்டர்ன் நமக்கு அது வரும். எவ்வளோ அப்படின்னா 84,000. அது நம்ம அசெட் சைடு போட்டிருக்கோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார். ஸோ கிரெடிட்டார் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும். அதனால இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லயபிலிட்டி சைடு போட்டிருக்கோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லோன். லோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேங்க் நமக்கு கொடுத்த ஒரு கடன் தான். அந்த கடனை நம்ம திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிறதுனால அது லயபிலிட்டி சைடு நம்ம 25,000 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பிசினஸ் ப்ரமிசஸ். ஸோ பிசினஸ் ப்ரமிசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வணிக வளாகங்கள். அது ஒரு வகையான சொத்து அப்படிங்கிறதுனால அதை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம அசெட் சைடு போட்டிருக்கோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது அறைகலன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அறைகலன் அதாவது ஃபர்னிச்சர், அதுக்கப்புறம் பிளான்ட் அண்ட் மெஷினரி, பில்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங், இது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு ஒரு வகையான அசெட் தான். ஸோ இப்போ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்க இருந்து எல்லாத்தையும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஓப்பனிங் இயரை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டுட்டோம். ஸோ இது ஓவராலா டோட்டல் பண்ணி பாருங்க, 5,30,000 வருது. ஸோ இந்த 5,30,000 லயபிலிட்டி சைடும் ஈக்குவலா போட்டுட்டோம். ஸோ இந்த 5,30,000ல இருந்து 1,30,000, 1,05,000, 25,000 ஆட் பண்ணா 1,30,000 வருது. ஸோ 5,30,000 மைனஸ் 1,30,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 4 lakh. ஸோ இந்த 4 lakh அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு கேபிட்டல், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ எப்பயும் போல என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இந்த க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஓப்பனிங்கை எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஓப்பனிங்கை வச்சுதான் நம்ம இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ இந்த க்ளோசிங் பேலன்ஸை வச்சு நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்க போறோம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். ஸோ பாருங்க, எப்பயும் போல இங்க இருக்கிற கேஷ் இருக்கு இல்லையா, இந்த கேஷ் வந்து எங்க வரும் அப்படின்னா அசெட் சைடு. கேஷ் வந்து 29,000 அசெட் சைடும். ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ், ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் எவ்வளவு இருக்கு 1,30,000. இந்த 1,30,000 நமக்கு அசெட் சைடும். சன்ட்ரி டெப்டாஸ் எவ்வளவு இருக்கு 1,10,000, அதுவும் அசெட் சைடு. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 1,02,000 இருக்கு. ஸோ அந்த 1,02,000 நம்ம கிரெடிட் சைடும். அதுக்கப்புறம் லோன் வந்து 20,000 இருக்கு, அது நமக்கு கிரெடிட் சைடு வரும். பிசினஸ் ப்ராமிசஸ் 2,50,000 இருக்கு, அது நமக்கு டெபிட் சைடு வரும். ஃபர்னிச்சர் நமக்கு 45,000 இருக்கு, அது நமக்கு டெபிட் சைடு வரும். ஸோ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் போட்டுட்டோம். இது ஓவராலா டோட்டல் பண்ணும்போது எவ்வளவு வருது 5,64,000 வருது. இந்த 5,64,000 சேம் இங்கேயும் நம்ம லயபிலிட்டி சைடு போடுறோம். இந்த 5,64,000 1,22,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 4,42,000 வருது. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, இந்த கேபிட்டல் நமக்கு க்ளோசிங் கேபிட்டல். ஸோ லிசன் பண்ணுங்க, இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா இப்போ லாஸ்டா நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இது க்ளோசிங் கேபிட்டல் 4,42,000. நெக்ஸ்ட் பாருங்க டிராயிங். டிராயிங் எங்க மேம் இருக்கு அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, வித்ட்ரா rupees
2500 இங்க per month அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ per month அப்படின்னா 1 monthக்கு 2500, அப்ப ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்ப 2500 into 12 equal to 30,000. so 30,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 4,72,000 வரும். லெஸ் இதோட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடிஷனல் கேபிட்டலை லெஸ் பண்ண போறோம். சோ அடிஷனல் கேபிட்டல் கொடுத்திருக்காங்க பாருங்க. further introduction 45,000 additional capital. so additional capital அப்படிங்கிறது கூடுதல் முதல் அப்படின்னு சொல்லுவோம். so இந்த கூடுதல் முதல்ல லெஸ் பண்ணோம் அப்படின்னா 4,27,000. so 4,27,000 ஓட நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். எங்க க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு அப்படின்னா 4 lakh. so அந்த 4 lakh நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லெஸ் பண்ணோம் அப்படின்னா 27,000. so இப்போ நமக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு பார்த்தோம். இது என்னது ப்ராஃபிட். so பாருங்க profit made during the year ended 31/3/2018. ஓகேவா? then next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா illustration 9. illustration 9 பொறுத்த வரைக்கும் என்ன இதுல இருக்கு பாருங்க. so as usual எப்பயும் போல illustration 8 எப்படி போட்டோமோ அதே தான் illustration 9லயும். ஆனா இங்க அடிஷனலா 2 இன்ஃபர்மேஷன் மட்டும் ஆட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா the provision of 5% on debtors is made, plant is to be a depreciation at 10%. so இந்த ரெண்டு விஷயமும். இது இல்லாம இங்க பாருங்க ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன அப்படின்னா 14,000 கிரெடிட் 18,000 டெபிட் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க கிரெடிட் அப்படிங்கும்போது நம்ம கிரெடிட் ஆகும், டெபிட் அப்படிங்கும்போது டெபிட் சைடும் நம்ம எடுத்துக்குவோம். சோ இதுல பாருங்க பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க கிரெடிட் அப்படிங்கும்போது கிரெடிட்டார் சைடு போடும்போது நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு போடுவோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் அதாவது அது திருப்பி செலுத்த வேண்டியது. அதனால என்ன பண்றோம் இதை வந்து லயபிலிட்டி சைடையும், இந்த 18,000 அப்படிங்கிறது டெட்டார் அதாவது டெப்டார் சைடையும். ஸோ டெப்டார்ஸ் அப்படிங்கும்போது என்னது நமக்கு ஒரு வகையான அசெட். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அசெட் சைடும் போடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது நிறைய மிஸ்டேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது தெளிவா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து நமக்கு இருக்கிற எல்லா என்ட்ரிஸும் கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக், டெப்டார்ஸ், பிளான்ட், ஃபர்னிச்சர், கிரெடிட்டார்ஸ் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நமக்கு எப்ப இருக்கிறது தான். இதுல இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இங்க நம்ம 2 அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனை எந்த இடத்துலதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணணுமே தவிர ஓப்பனிங் பேலன்ஸுக்கு நம்ம ஓப்பனிங் கேபிட்டலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு as usual எப்பயும் போல கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக், டெப்டார்ஸ், பிளான்ட், ஃபர்னிச்சர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பேங்க் ஓவர் டிராஃப்ட், கிரெடிட்டார்ஸ், கேபிட்டல் இது வந்து என்ன அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல். இது என்ன அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல். நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு பேங்க், கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக், டெப்டார்ஸ். இதுல பாருங்க டெப்டார்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்ளோசிங்க்கு டெப்டார்ஸ் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 30,000 இங்க 5% ப்ரொவிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 30,000க்கு 5% ப்ரொவிஷன் போட்டோம் அப்படின்னா 1,500. அதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 28,500. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க 80,000 கொடுத்துருக்காங்க. இந்த 80,000ஓட டெப்ரிசியேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10% கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10% வந்து நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா 8,000 வரும். ஸோ 72,000. ஸோ மற்றதெல்லாம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போஸ்ட் பண்ற மாதிரி தான். ஸோ இதுல பாருங்க டோட்டல் எவ்வளவு வந்திருக்கு 1,76,000 வருது. போத் சைட் டோட்டல் 1,76,000 போட்டுறணும். அதோட இங்க 72,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 1,04,000. ஸோ இந்த 1,04,000 அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்க நீங்க எப்பயும் போல ஆஸ் யூஷுவல் ஸ்டேட்மெண்ட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சோம் 1,04,000 கண்டுபிடிச்சிருக்கோம். பிளஸ் டிராயிங் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டிராயிங் பாருங்க அஹமத் ஹேட் withdrawal 40,000 for personal use னு கொடுத்துருக்காங்க. ஸோ 40,000 வந்து நமக்கு என்ன அப்படின்னா டிராயிங். ஸோ 40,000 வந்து ஆட் பண்றோம். அப்போ 1,44,000 வரும். அதோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடிஷனல் கேபிட்டலை லெஸ் பண்றோம். ஸோ அடிஷனல் கேபிட்டல் எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்க he has introduced 60,000 as per capital explanation for his business அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 60,000 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லெஸ் பண்றோம். 16,000 லெஸ் பண்றோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 92,800 கண்டுபிடிச்சோம். அந்த 92,800 நம்ம லெஸ் பண்றோம். லெஸ் பண்ணா நமக்கு 35,200. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 8ம் 9ம் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 8, 9 நம்ம போட போறோம். பாருங்க
illustration 8. Raju does not keep proper book of account following to the detail are taken from his record அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதுல ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க பிளஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாவா? இப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம் பிளஸ் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேஷ் அட் பேங்க். ஸோ பாருங்க, அது இன்னும் எந்த சைடு வரும் அப்படின்னா அசட் சைடு. ஸோ கேஷ் அட் பேங்க். கேஷ் அட் பேங்க் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 80,000. நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் எந்த சைடு வரும்? நமக்கு அசட் சைடு வரும். ஸோ ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 1,80,000. நெக்ஸ்ட் பாருங்க டெப்டாஸ். ஸோ டெப்டாஸ் எவ்வளோ எந்த சைடு வரும்? நமக்கு அசட் சைடு வரும். டெப்டாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 90,000. ஸோ பாருங்க டெப்டாஸ் 90,000. அடுத்த என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட்டாஸ் நமக்கு எந்த பக்கம் வரும் அப்படின்னா லயபிலிட்டி சைடு வரும். ஸோ கிரெடிட்டாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,30,000 கொடுத்துருக்காங்க. அதோட பேங்க் லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் லோன் அப்படிங்கிறது நம்ம ரிட்டர்ன் ரீபே பண்றது, அதனால நம்ம லயபிலிட்டி சைடு போடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பில்ஸ் பேயபிள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கும் போது அசட் சைடும், பில்ஸ் பேயபிள் அப்படிங்கும் போது லயபிலிட்டி சைடும் வரும். அப்போ இங்க பில்ஸ் பேயபிள் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அது கொடுக்க வேண்டியது. ஸோ பில்ஸ் பேயபிள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 80,000 கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளான்ட் அண்ட் மெஷினரி. ஸோ பாருங்க பிளான்ட் அண்ட் மெஷினரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,70,000 கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, இப்போ நம்ம இதுல கொடுத்த எல்லா என்ட்ரிஸும் இதுல போட்டுட்டோம். ஸோ இப்போ இதை நம்ம டோட்டல் பண்ண போறோம். பாருங்க, இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5,20,000 வரும். ஸோ அதை போத் சைடு நம்ம டேலி பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பாருங்க இந்த 5,20,000 இந்த 5,20,000ஓட இது எல்லாத்தையும் லெஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 2,50,000. ஸோ இது நமக்கு என்ன அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு புக்ல என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னா பாருங்க 2,50,000 கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது 2,50,000. நெக்ஸ்ட் பாருங்க க்ளோசிங் கேபிட்டல். ஆஸ் யூஷுவல் இதுல இருக்கிற அதே ஃபார்மேட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் பாருங்க கேஷ் இன் பேங்க் எவ்வளோ அப்படின்னா 90,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கூட்ஸ், ஸ்டாக் ஆன் கூட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,40,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெப்டாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 lakh கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,70,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க கிரெடிட் சைடு என்னெல்லாம் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டாஸ். ஸோ கிரெடிட்டாஸ் எவ்வளோ அப்படின்னா 1,95,000 கொடுத்துருக்காங்க. அதோட பேங்க் லோன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பில்ஸ் பேயபிள் 45,000 கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் போடும்போது எவ்வளோ வரும் அப்படின்னா 6 lakh வரும். ஸோ போத் சைடு 6 lakh போட்டுக்கிறோம். இந்த 6 lakhோட இது எல்லாத்தையும் லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 lakh கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 3 lakh கிடைக்கும். ஸோ இது என்ன நமக்கு அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு 3 lakh. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இதை நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ இதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஃபார்முலா என்ன அப்படின்னா பாருங்க க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? க்ளோசிங் கேபிட்டல் 3 lakh கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3 lakh இங்க போடுறோம். பிளஸ் இதோட டிராயிங் ஆட் பண்றோம். டிராயிங் நமக்கு எவ்வளோ புக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா
2500 per month அப்படின்னு கொடுத்துருக்காங்க. per month அப்படின்னா என்ன வரும்? 2500 per month எவ்வளோ வருங்க? 12,000 அப்படிங்கும்போது அதாவது 30,000 வரும். எவ்வளோ வரும்? 30,000. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 3,30,000. இதோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணுவோம். அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் பண்ணோம் அப்படின்னா 2,80,000. அதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ண போகிறோம். ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 2,50,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2,50,000. ஆன்சர் என்ன வரும்? 2,80,000 2,50,000 லெஸ் பண்ண எவ்வளோ ஆன்சர் வரும் அப்படின்னா 30,000. ஸோ 30,000 அப்படிங்கிறது நமக்கு ப்ராஃபிட். ஸோ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். புக்கில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, ஓப்பனிங் கேபிட்டல் 2,50,000 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பாருங்க க்ளோசிங் கேபிட்டல் 3 lakh. ஸோ அந்த 3 lakh அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க 30,000. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.